Friends, today நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் டெமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு மீனிங் அண்ட் டெஃபினேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரேடியஸ். ஸோ டெமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரமோஷன் பற்றி சொல்லியிருந்தோம். ப்ரமோஷனோட ஆப்போசிட் தான் வந்து டெமோஷன் அப்படிங்கிறது. ஸோ டெமோஷன் அப்படிங்கிறது என்ன, எதனால் டெமோஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க சரியாக ஒர்க் பண்ணால் அவங்களோட ஸ்கில்லை வந்து அவங்க நிரூபித்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இதே அவங்க சரியாக அவங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாமல் அவங்க சில விஷயங்கள் எல்லாமே ப்ரீச் பண்ணாங்க, ரூல்ஸை வந்து மீறிட்டே இருக்காங்க, நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெமோஷன் அப்படிங்கிறது நடக்கும். பாசிட்டிவாக உள்ளவங்க ப்ரமோஷன் கிடைக்கும். நெகட்டிவான பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெமோஷன்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் டிஸ்மிசல் கூட பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோவரிங் டவுன் ஆஃப் தி ஸ்டேட்டஸ். அவங்களோட ஸ்டேட்டஸ் முன்னே இருந்ததை விட இன்னும் டவுன் ஆகும். அதுதான் டெமோஷன் அப்படிங்கிறது. ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, சேலரியும் டவுன் ஆகும், அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் டவுன் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, இவங்கள நம்ம டெமோஷன் பண்ணிடலாம், இவங்க இந்த ஒரு ஜாபுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்களோட ஜாபை வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து லோவர் டவுன் பண்ணுறது. ஸோ வந்து ஜாப் வந்து முன்னே இருந்ததை விட லோவான ஒரு ஜாப் கொடுக்குறப்போ எல்லாருக்குமே தெரியும் சேலரியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் வந்து இந்த டெமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பனிட்டிவ் மெஷர். பனிட்டிவ் மெஷர் அப்படின்னா பனிஷ்மெண்ட் மாதிரி, அவங்க பண்ண தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இந்த டெமோஷனை வந்து கொடுக்குறாங்க. எப்போ வந்து இந்த பனிஷ்மெண்ட் மெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை ப்ரீச் பண்ணுறப்போ, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சைன் போட்டு அந்த வேலையில் உட்காந்ததுக்கு அப்புறம் அவங்க தெரிஞ்சே அந்த டியூட்டியை அவங்களோட வேலையிலேருந்து ஒரு சில விஷயத்தை வந்து மீறுறது, ஓகேவா, அதுதான் ப்ரீச் அப்படின்னு சொல்கிறோம். ரூல்ஸை மீறி ஏதோ ஒரு தப்பு பண்ணுறப்போ அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா ப்ரிலிமினரி டு எ டிஸ்மிசல் அப்படின்னு சொல்லலாம். டெமோஷன் அப்படிங்கிறது டிஸ்மிசலுக்கும் முன்னாடி ஒரு வார்னிங் மாதிரி. ஸோ ஓகே, இது வந்து உனக்கு ஒரு வார்னிங் மாதிரி, இன்னும் நீ மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம டெமோஷன் சொல்லலாம். ஸோ டிஸ்மிசலுக்கும் முன்னாடி கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டை தான் டெமோஷன். டெமோஷன் கொடுத்து அவங்க சரியாக வந்து புரிஞ்சிக்கல, எதுக்காக டெமோஷன் கொடுத்தாங்கங்கிறதே தெரியாமல் திரும்பி அந்த தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து இதனால் என்ன நடக்குது, இப்போ வந்து டெமோஷன் பண்ணினதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயி எப்படிலாம் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைடு வந்து போயிடும். மற்றவங்க கூட ஒர்க் பண்ணி அவங்க வந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து கிடைச்சது வந்து பார்த்துருப்பாங்க. அதே அந்த எம்ப்ளாயீஸ் மத்தியில் அவங்க வந்து மறுபடியும் டெமோஷன் ஆகி திரும்பியும் அவங்களோட ஜூனியர் கூடயே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே சஃபர் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப அவங்க தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்சீடட் பை ஹிஸ் ஜூனியர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது, ரொம்பவே சஃபர் ஆகிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்கள டெமோஷன் பண்ணிவிட்டு அவங்களோட ஜூனியரை அவங்களோட இடத்துல போயிட்டு ஜாப் வந்து கொடுக்குறது. இப்போ வந்து இன்னும் வந்து அவங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. நம்மளை டெமோஷன் பண்ணிவிட்டு நம்மளோட இடத்துல நம்மளோட ஜூனியரை வந்து வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சஃபர் ஆவாங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரீச் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா டெமோஷன் அப்படின்னா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிசிப்ளினரி மெஷர். மற்றவங்க எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டெமோஷன் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து மற்ற எம்ப்ளாயீஸ் வந்து அந்த மாதிரி ப்ரீச் பண்ணாமல் தப்பு பண்ணாமல் அவங்களோட ஒர்க்கை வந்து சரியாக பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு டிசிப்ளினரி மெஷர், எல்லாருமே ப்ராப்பராக டிசிப்ளினாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் தான் வந்து டெமோஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். டெமோஷன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா the assignment of an individual to a job of lower rank
ஆல்ரெடி ஒரு 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 எம்ப்ளாயி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் ஏதோ ஒரு பிரீச் பண்ணதுனால அவங்களுடைய ரேங்கை என்ன பண்ணுறது, லோவர் பண்ணுறது. லோவர் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே இருக்கிற ஜாபை விட லோவர் ஜாபை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, அசைன் பண்ணுறது. அந்த சர்டன் எம்ப்ளாயிக்கு எந்த எம்ப்ளாயி பிரீச் பண்ணாங்களோ அந்த எம்ப்ளாயிக்கு லோவர் ஜாபை வந்து கொடுக்கறது. இதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி பே யூஸ்வலி இன்வால்வ் லோவர் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதனால் என்னென்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு என்னென்னா, பே அப்படின்னா என்னென்னா சேலரி முன்னே இருந்ததை விட சேலரி கம்மியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லோவர் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, முன்னே இருந்ததை விட ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாகிடும், டிஃபிகல்ட்டியும் கம்மியாகிடும். ஜாப் எல்லாமே வந்து ஏன் வந்து டிஃபிகல்ட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்லணும்னா, முன்னாடி பார்க்குற வேலையோட இப்போ பார்க்குற வேலை வந்து லோவர் லெவல் ஜாப். அதில் வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது, அதிகமான அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, ஏன்னா சேலரியும் கம்மி தான். அப்போ எல்லாமே அவங்களுக்கு டவுன் ஆகும். இதனால அந்த எம்ப்ளாயி வந்து சிவியராக வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இதுதான் வந்து டெமோஷன் அப்படிங்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு டெமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் டெமோஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன். சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டாபிக் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.